எல்லாருக்கும் பிரைஸ்ல பாருங்க. இன்னைக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, கிறிஸ்துவ திருமண வாழ்க்கை குறித்து பவுல் மிக முக்கியமான காரியத்தை அங்க பேசுகிறார். பாருங்க, இந்த திருமணம் சொன்ன உடனே நிறைய குழப்பம், பயம், சந்தேகம், நிறைய கேள்வி அதுல வரும். அதே மாதிரி பாருங்க, இந்த திருமணத்துல பல இடங்கள்ல அது சண்டையை உருவாக்குது, சச்சரவு ஏற்படுத்துது, தோல்வி அடையுது, முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குதுன்னா, சரியான வெளிப்பாடை நம்ம அதுல இருந்து பெற்றுக்கொள்ள, இல்லைன்னா சரியான அணுகுமுறையை நம்ம அங்க கையாளல. பாருங்க, நீங்க கிறிஸ்துவ திருமணத்தையும் சுவிசேஷத்தையும் நீங்க ஒன்னா வச்சு பார்ப்பீங்கன்னா அது ஒண்ணுக்கு ஒன்றும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அது ஒண்ணுக்கு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு கூட நீங்க சொல்லலாம். பாருங்க, ஏன் இது இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன்னா, பாருங்க, உண்மையான அர்த்தம் என்ன? கிறிஸ்துவ திருமண வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை அப்படியே திருமண வாழ்க்கையில காட்டணும், அது அப்படியே வெளிக்காட்டணும். அதுதான் பாருங்க, அது உண்மையான அர்த்தம். ஏன் இதை சொல்றேன்னா, பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, கனவுகளுக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு, சபையை கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அதே மாதிரி உன்னுடைய மனைவி மீது அன்பு கூறுன்னு வருது. ஏன் இந்த மாதிரி காரியங்கள் எப்படி அப்போ சபை எப்படி கர்த்தர் நேசிக்கிறார்? பாருங்க, நம்ம இன்னும் பர்ஃபெக்டா வாழ்ந்தோமா, இல்ல கரெக்டா இருந்தோமா? நம்ம தேவன் நம்ம கரெக்டா இருந்தாலும் பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்தாலும் நம்ம கர்த்தர் நேசிச்சாரா? அப்படிலாம் இல்லை. அப்ப எப்படி நம்மளை நேசிச்சார்? பாருங்க, நிறைய பிழை இருந்தது, நிறைய மிஸ்டேக் செஞ்சோம், நிறைய ஃபால்ஸ், நிறைய எரர்ஸ் நம்ம மேல இருக்கு. ஆனாலும் பாருங்க, நம் மீது அவர் முதலாவது அன்பு கூர்ந்தார். கரெக்டுங்களா? முதலாவது அவர் நம்மளை நேசிக்க ஆரம்பித்தார். அந்த மாதிரி பாருங்க, எத்தனை எரர், எத்தனை மிஸ்டேக், எத்தனை பாருங்க பிழை, ஃபெயிலியர் இருந்தாலும் பாருங்க, மனைவியை கிறிஸ்து எப்படி நேசிச்சாரோ அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கும். பாருங்க, இதுதான் பாருங்க, இது சொல்லும் போது அப்படியே பாருங்க சுவிசேஷத்தை சொல்ற மாதிரி இருக்கு. பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கைன்னா என்னன்னா, சுவிசேஷத்தை தான் மையக்கரு. அது என்ன ஏற்கனவே சுவிசேஷம் நடந்ததுக்கு அது அப்படியே திருமண வாழ்க்கையில அப்படியே எடுத்துக்காட்டு. பாருங்க, இதை காட்டுவோம். ஆனால் பாருங்க, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு பாருங்க, நம்மளுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து அப்படியே சுவிசேஷத்தை சொல்லுவோம். பாருங்க, மிக முக்கியம். அப்போ இந்த திருமண வாழ்க்கையை நம்ம ஏனோ தானோ வாழ முடியாது, இந்த உலகத்தார் வாழ்ற போல நம்ம வாழ முடியாது. பாருங்க, நமக்கு வேதம் எதை சொல்ல வருதோ அதை மாதிரி வாழணும். வேதம் நமக்கு எப்படி இந்த திருமண வாழ்க்கை குறித்து சொல்லுகிறதோ அப்படியே வாழணும். பாருங்க, நம்ம பாருங்க, திருமண வாழ்க்கையை எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு 2 ஆண் பெண் இணைக்கிறது மட்டும் இல்லை, அது மட்டும் நடக்கல. சுவிசேஷத்தை அப்படியே வெளிக்காட்டுவது தான் திருமண வாழ்க்கை. அது ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிப்போமானால், அந்த பர்பஸ் ஏன் கர்த்தர் திருமணத்தை இணைச்சிருக்கிறார், ஏன் ஒரு ஆணும் பெண்ணுமா இணைச்சிருக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிப்போமானால் பாருங்க, அது மிகப்பெரிய நம்முடைய திருமண வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வரும். பாருங்க, திருமண வாழ்க்கைன்னு சொல்லும் போது எப்படி சபை கிறிஸ்துவோ அதே போல பாருங்க கணவன் மனைவி. சோ இது சுவிசேஷம் என்றால் பாருங்க, அதே சுவிசேஷத்தை கணவன் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில வெளிக்கொண்டு வரும். அப்படி வெளிக்கொண்டு வரணும் பண்ணா பாருங்க, மிகப்பெரிய திருமணத்தில் நம்ம வெற்றிகரமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்.